ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்? Terraform. Terraformனா ஜஸ்ட் ஐடியா இருக்கா? சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். பரவால்ல சொல்லுங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. சரி ஓகே. Terraform மோஸ்ட்டா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? இந்த டூலோட பர்ப்பஸ் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட மெயின்டெயின் பண்ண வச்சுக்கணும் ஓகேவா? இன்ஃப்ரா கோட ஃபுல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன க்ளவுட் வேணா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் AWS, Azure, Google, Alibaba, IBM வாட்டெவர். நீங்க வந்து Terraformங்கிறது பார்த்தா 200 பிளஸ் சர்வீஸ் சப்போர்ட் ஆகுது. இது மோஸ்ட்டா என்ன பண்ணும் பார்த்தா, ஜஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் கிளிக்ல எல்லாத்தையுமே கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AWS யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா? AWS வந்து AWS Azure ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா? 2 யூசர்ஸ் இருக்கீங்க. மோஸ்ட்டாக AWS Azureல VM ஆர் எல்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் பண்ணலாம் ஓகே. அதுலேயே 100 கொடுத்தா 100 ப்ரொவிஷன் ஆகும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து 100 இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து வேறு இதில் ப்ரொவிஷன் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் T2 மைக்ரோ, T3 மைக்ரோ ஆர் எல்ஸ் ARM, Graviton. அதான் அந்த மாரி நீங்க வந்து ஒவ்வொன்னா ப்ரொவிஷன் பண்றதுக்கு ஜஸ்ட் இதுல வந்து கோட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து எல்லா இடத்துலயும் ப்ரொவிஷன் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் இன்ஃப்ராங்கிறது ஜஸ்ட் இதோட முடிய போறதில்ல. ஓகே. ஜஸ்ட் ஆன்லைன் டிராயிங் போட்டு வைக்கிறேன். ஓகே. எப்படியும் இந்த டிராயிங் புரியாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஏன் ஆர்க்கிடெக்சர் வேணுமா? சரி ஓகே. ஜஸ்ட் நம்மளோட இன்ஃப்ரா ஜஸ்ட் நீங்க VPC எல்லாமே பார்த்துருப்பீங்கள்ல. VPCனா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பிரைவேட் க்ளவுடு, அதில சப்நெட்டு, அதுக்குள்ள பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட்டு, உங்களோட இன்ஃப்ராக்குள்ள ஒரு EC2 இன்ஸ்டன்ஸு, RDP, RDS, அதுக்குள்ள ECS, EKS வாட்டெவர் உங்களுடைய அதாவது ஒரு செட்டப் ஒரு கம்பெனிக்கு தேவையான செட்டப் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க. கான்ஃபிகரேஷன் இன்ஃப்ரா தேவையானது. இன்ஃப்ராங்கிறது வேற, நமக்கு வந்து டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது. இன்ஃப்ராங்கிறது வந்து நம்ம எதை வச்சு அச்சீவ் பண்ணுவோம்? ஆபிஸா டெரஃபார்ம் வச்சு அச்சீவ் பண்ணுவோம். டிப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஆபிஸா எதை வச்சு பண்ணுவோம்? ஆன்சிபிள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்னென்ன வேணுங்கிறது ஆன்சிபிள் வச்சு தான் பண்ண முடியும். பட் இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணுறது என்னவா இருக்கும்? மோஸ்ட்டாக ஆபிஸா 90% டெரஃபார்மா மட்டும் தான் இருக்கும். அதனால தான் டெரஃபார்ம் வந்து பர்சனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேவா? எல்லா கம்பெனியுமே மோஸ்ட்டாக டெரஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஆபிஸா வந்து ஹெக்ஸிகப்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் YAML ஃபைல தான் எழுத போறோம். ஓகேவா? அது இல்லாம இவங்க வந்து ஃப்ரீயா தான் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்ல எதுக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தா, இவங்க வந்து 200 பிளஸ் சர்வீஸ் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது வெரைட்டீஸ் ஆஃப் கிளவுடு, அதாவது டாக்கர் குபர்நெட்டிஸ்க்கு சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு யூஸ் கேஸ் வருது கம்பெனில. ஜஸ்ட் ஒரு என்விரான்மென்ட் ப்ரொவிஷன் பண்ண சொல்றாங்க. என்விரான்மென்ட்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கிளையண்ட் வரான் கோகோகோலான்னு. கோகோகோலாக்கு நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றேன். அப்போ நான் ஆப்வியஸா என்ன பண்ணுவேன்? VPS ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன். சப்நெட் ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன். 2 கிரியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் என்னுடைய கான்ஃபிகரேஷன்லாம் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது அதே இது வந்து நான் டெஸ்ட் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்வியஸா புரொடக்ஷன்ங்கிறது 24/7 எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கணும். நான் டைரக்ட்டா போய் டெஸ்ட் பண்ண முடியாது. என்னோட புரொடக்ஷன்ல. பட் அதுக்கு முன்னாடி லோயர் லெவல் என்விரான்மென்ட் எனக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி உட்காந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, Terraform கோட் எழுதிருவேன். ஓகேவா? அந்த Terraform கோட வச்சு என்ன பண்ணுவேன்? அத ஜஸ்ட் நான் அதே இன்னொரு என்விரான்மென்ட்ல ஜஸ்ட் நேம் மட்டும் மாத்தி ப்ரொவிஷன் பண்ணனா, ஆஃபீஸா ப்ரொவிஷன் வரும். இதே இன்னொரு கிளையண்ட் வரான். எக்ஸாக்ட்டா இப்ப கோகோகோலாங்க பெப்சின்னு வரான். எக்ஸாக்ட்டா கான்ஃபிகரேஷன் ஒண்ணு நேம் மட்டும் தான் வேறையா இருக்கும். ஓகேவா? அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் அவனுக்கு வேணா ரீஜியன் மாத்தலாம். மேபி அவனுக்கான சர்வர் சைஸ் மாத்தலாம். அந்த மாரி இருக்கலாம். நான் ஜஸ்ட் எடிட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணேன்னா, ஆஃபீஸா சிங்கிள் கிளிக்ல இன்னொரு இது ப்ரொவிஷன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? புரியுதா? மோஸ்ட்டா Terraform இந்த மாரி யூஸ் கேஸ் தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இதுல வந்து ஸ்டேட் ஃபைல்னு சொல்லுவோம். ஸ்டேட்லெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஜஸ்ட் சொல்றேன் ஓகேவா? ஸ்டேட்னா என்னன்னா, ஜஸ்ட் இப்ப ரன் ஆகுதுல்ல. ரன் ஆகுறது வந்து ஒரு ஸ்டேட் ஃபைல ஸ்டோர் பண்ணிக்கும். மோஸ்ட்டா இதனால தான் ரொம்ப ஹிட் ஆகுது. ஸ்டேட் ஃபைல்னா இது வந்து 24/7 இத வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். என்னென்ன இன்ஸ்டால் இருக்கு, என்னென்ன இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்லி. நீங்க திடீர்னு இந்த கோட்ல வந்து இன்னொரு அப்டேட் பண்றீங்க நீங்க. ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இது ஆல்ரெடி இருக்கிறது இருக்கும். புதுசா அப்டேட் பண்ணது மட்டும் இன்ஸ்டால் ஆகும். அது மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா. ஜஸ்ட் நம்ம இப்ப கோட்னா நம்ம ஒருக்கா ரன் பண்ணா ரன் ஆயிரும். இன்னொரு டைம் ரன் பண்ணா என்டையரா எல்லாமே ரன் ஆகும். பட் இது என்ன பண்ணும்? ஸ்டேட் ஆல்ரெடி இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருச்சு. அதேதான். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனது ஒரு ஸ்டோர் பண்ணிக்கும் ஸ்டேட் ஃபைலா. புதுசா வரத புதுசா தான் இன்ஸ்டால் பண்ணும். இதுலயாச்சும் டவுட் இருக்கா? புரியல. பீன்ஸ்டாக் வந்து ஸ்டேட் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணாது. ஸ்டேட்டுங்கிறது ஸ்டேட் புரியுதுல்ல? ஸ்டேட் நான் சொல்றேன். ஜஸ்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு கிளையன்ட்க்கு வந்து EC2 கேட்கறாங்க. 4 ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க ஓகேவா? 4 இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க. அடுத்து அவன் வந்து இன்னும் 2 இன்ஸ்டன்ஸ் கேட்கறான். ஜஸ்ட் நம்ம இந்த கோட் அப்டேட் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணா, இன்னும் 2 மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதே மோஸ்ட்டா ஜாவா, பைத்தான்லாம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கோட் பண்ணிட்டீங்க, ரன் பண்றீங்க. என்டையர் ரன் ஆயிட்டு அவுட்புட் காட்டும். திருப்பி ரன் பண்ணீங்கன்னா,
திருப்பி என்டையரா தான் ரன் ஆகும். ஓகேவா? திருப்பி என்டையரா அவுட்புட் காட்டும். பட் இது அந்த திருப்பி நம்ம புதுசா ரைட் பண்ணோம்ல, அந்த கோட மட்டும் தான் திருப்பி ரைட் பண்ணும். இப்படி பண்றதுனால எனக்கு வந்து மொத்த கோடு கிடைக்கும். ஓகேவா? இந்த மொத்த கோடையும் நான் கொண்டு போய் இன்னொரு என்வைரன்மென்ட்ல அப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம மல்டிபிள் கிளவுடுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் டெராஃபார்ம் போட்டு பார்க்கலாம். சிம்பிள் டெர்ம்ல இன்ஃப்ரா மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம். மோஸ்ட்டா இன்ஃப்ராக்கு டெராஃபார்ம் மட்டும் தான் 90% கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. அதோட ப்ளஸ் பார்த்தா ஸ்டேட் ஃபைல் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டா. ஸ்டேட்னா என்னது? அதாவது ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது என்னென்ன ரன் ஆகுதோ அத வந்து ஒரு ஃபைலா ஸ்டோர் பண்ணிக்கும். இதனால என்ன ஆகும்னா, ஓகே அது 24/7 மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேட் நீங்க தெரியாம ஒண்ணு மேனுவல் டெலீட் பண்ணீங்கன்னா, ஸ்டேட் கரப்ட் ஆயிரும். ஓகே இந்த மாரி தெரியாம ஒருத்தர் டெலீட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் சிங்க் பண்ணுங்க, ரீகிரியேட் பண்ணுங்க. ரீஅப்ளை பண்ணா எனக்கு ரீகிரியேட் ஆயிரும் ஆப்வியஸா. டெலீட் ஆனது மட்டும். இப்ப நான் வந்து எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணேன் ஓகேவா? ஜஸ்ட் இப்ப 4 இன்ஸ்டிட்யூட்ல 2 இன்ஸ்டிட்யூட் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஸ்டேட் சிங்க் ஆவாது. ஏன்னா நான் வந்து மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவிஷன் பண்ணிட்டேன். மேனுவலா டெலீட் பண்ணிட்டேன் ஓகேவா? அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி அப்ளை பண்ணேன்னா, திருப்பி 4 ப்ரொவிஷன். அதாவது மிச்சம் 2 ப்ரொவிஷன் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் இத நீங்க டாக்குமெண்ட் பார்த்து கோ த்ரூ பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா? ஓகே. டெராஃபார்ம்ங்கிறது ஹெக்ஸிக் ஆஃப் இவங்க ஒரு கம்பெனி. இவங்களுக்கு கீழ தான் கொண்டு வராங்க. மோஸ்ட்டா இவங்களுக்கு கீழ நெறைய இருக்கு. வாலெட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி ஃபியூச்சர்ல கேள்விப்படுவீங்க. அது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கும். அதுவும் இவங்க கீழ தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து லாங்குவேஜ் ஹெக்ஸிக் ஆஃப் லாங்குவேஜா தான் இருக்கும். சொல்றேன் ஜஸ்ட் பார்க்கலாம். இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, டிஎஃப்ன்னு இருக்கும். டெராஃபார்ம். .tf, main.tf, input.tf, variable.tf. அதாவது ஃபைல் நேம் எப்படி இருக்கும்? .tfல இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆட்டோமேட் இன்ஃப்ரா ஆன் எனி கிளவுட் வித் டெராஃபார்ம். ஜஸ்ட் இவங்களோட டாக்குமெண்ட் பார்த்தா நெறைய இருக்கும். இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் கேஸ் நெறைய இருக்கும். ஓகே. ஜஸ்ட் நம்ப ஸ் ஒரு EC2 எடுத்துட்டு ப்ரொவிஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதிகமா ஜஸ்ட் யூஸ் பண்றேனா? இல்ல நானே யூஸ் பண்றேன். ரெக்கார்டிங் பார்த்தா தெரியுது. ஓகே. லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. பேசிக் கோட் பார்க்கலாம். ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே. ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்? .tf. TFனாவே உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் அந்த இது சிங்க் ஆயிக்கும். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்டா இது வந்து உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா, JSON ஃபார்மேட்டா தான் இருக்கும். டெராஃபார்ம்னா TF மட்டும் தான் இருக்கும். நீங்க இதுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகேவா? EC2 இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில யூசர் டேட்டா பாஸ் பண்ணுவீங்க. யூசர் டேட்டானா ஆப்வியஸ்லி ஷெல் ஸ்கிரிப்ட்டா இருக்கும். அது வேணா SH ஃபைல வச்சு இதுக்குள்ள பாஸ் பண்ணலாம். என்டையரா நீங்க வந்து கிளவுட்ல என்னென்ன மேனுவலா பண்றீங்க எல்லாமே இதில ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். ஜஸ்ட் இத நான் ஓவர் மாரி சொல்றேன். நீங்க இத அட்வான்ஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஓ ஓகே. ஜஸ்ட் இப்படி தான் சின்டாக்ஸ் இருக்கும். புரொவைடர் வந்து என்னது? AWS. நான் மோஸ்ட்டா AWS யூஸ் பண்ணேன் AWS. நீங்க Azureனா ஆப்வியஸா Azure யூஸ் பண்ணிக்கலாம். Google Cloudனா Google Cloud. இல்லனா ரீஜியன் கீ பாஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க கீ வந்து என்விரான்மென்ட் வேரியபிளா பாஸ் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் AWS கான்ஃபிகர் குடுத்து பண்ணியிருப்பீங்களா? அப்படி பண்ணியிருந்தாலும் தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ்குள்ளே நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசா. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ் Terraform. ஓகே. மோஸ்ட் Ubuntu எடுத்துக்கிறேன். பிட் ஆர்க்கிடெக்சர். நான் 4 பி பேரன் எடுத்துக்கிறேன்.
கீப்பர் ஓகே ஆன்சர் எங்கிட்ட இருக்கும், நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே ஓகே மேக்கில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க? பிரேவ் டேப் ஹெச்சிகாப் பிரேவ் இன்ஸ்டால் ஹெச்சிகாப் டேப் டெராஃபார்ம் கொடுத்தா எனக்கு வந்து மேக்கில் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? விண்டோஸில் உங்களுக்கு ஆபிஸாக EXE ஃபைலே டவுன்லோட் ஆயிரும். லினக்ஸில் உங்களுக்கு ஓஎஸ் பொறுத்த ஆபிஸாக உங்களுக்கு அமேசான் லினக்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டெபியன் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஆபிஸாக டபுள் கெட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஃபுல் ஏபிடி இன்ஸ்டால் டெராஃபார்ம் கொடுத்த ஓகே. அவங்க ஜஸ்ட் கீ அதாவது ரெப்பாசிட்டரி கீ உள்ள வச்சுக்கிறாங்க. மேபி டெராஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த இதுலேருந்து புஷ் பண்ணிக்க அந்த மாதிரி. இது ரெட் ஹேட் சென்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேவ் ஆபிஸாக இது மேக் யூஸ் பண்ணுவோம். ஃபெடோராங்கிறது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிஎன்எஃப் யூஸ் பண்ணலாம். ஒரு எல்ஸ் எம் பேக்கேஜ் சில இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் எனக்கு ப்ரொவிஷனாக இருக்கும். ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் ப்ரௌசிங் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமாண்டு நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே இந்த டபுள் கேட் என்ன பண்ணால் டபுள் கேட்னா லாஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம் தான் சம்திங். டபுள் கேட்னா நமக்கு வந்து நெட்டில் இருக்கிறது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா இது ஜஸ்ட் இந்த பார்த்து மூவ் பண்ணுது. /keyringல hexicop keyring.gpc இதுக்குள்ளே மூவ் பண்ணுது. ஓகேவா? ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் அப்டேட் இந்த டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே பேசிக்காக நீங்கள் வந்து டெராஃபார்ம் பேசிக் எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு வரும். டெராஃபார்ம் பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் AWS ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகே இதுலேயே சொல்லிக்கோங்க பாருங்கள். main.tf எக்ஸ்டென்ஷன் இருக்கும். டிஎஃப்ங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொவைடர் நீங்கள் வந்து இவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் இப்போ ஜஸ்ட் ப்ரொவைடர் கொடுத்தேன்ல, ஆர்எல்ஸ் ப்ரொவைடர்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். சாரி ப்ரொவைடர் AWS கொடுத்து ரீஜன் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கீ வேல்யூ பாஸ் பண்ணலாம். அதாவது இதில் பாஸ் பண்ண ஆபிஸாக ஏன்னா கீ இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், AWS ஆபிஸை சியில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் நான் அந்த கோடு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ரீஜன் கொடுத்தாச்சு. ரீஜன் வந்து US வெஸ்ட் 2ல இருக்குது. நான் வந்து என்ன ரீஜனில் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் விசா US வெஸ்ட் 1 இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இதுலேயே எனக்கு எல்லா ப்ரொவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குற ரீஜன் தான் உங்களுக்கு வந்து என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இந்த ரீஜன் பொறுத்து தான் மாறும். பட் ப்ரொவைடருங்கிறது AWS கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதுக்கு மேலே பண்ணுவோம். இப்போ டெராஃபார்ம் இனிட்டு, டெராஃபார்ம் பிளானட், டெராஃபார்ம் அப்ளை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன ப்ரொவைடர் கொடுத்தனோ அதுக்கு தகுந்த பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இப்போ ப்ரொவைடர் வந்து AWS கொடுக்குறேன். இதில் ப்ரொவைடர் வந்து AWS இருந்தால் AWSக்கான டிபெண்டன்சி பேக்கேஜஸ் மட்டும் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இது நான் வந்து அசூரும் கொடுத்தேன்னா இப்போ டெராஃபார்ம் இனிட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அசூரோட CLI பேக்கேஜஸ் பிளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே அதுக்கு முன்னாடி போய் நான் வந்து ஒரு IAM கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? IAMக்கு என்ன பர்மிஷன் கொடுக்குறேன்னா மோஸ்ட்டாக நான் எல்லா பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். அட்மின் பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே நான் வந்து ஒரு யூசர் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன்.
யூசரில் வந்து ஓகே டெராஃபார்ம் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதை குரூப்பை கூட கிரியேட் பண்ணலாம். ஏன்னா டெராஃபார்ம்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி உள்ள யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு எந்தெந்த யூசருக்கு தேவையோ அந்தந்த யூசருக்கு அபிஷா டெராஃபார்மோடைய ஐஎம் யூசர் ஆட் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு மொத்தம் ஆக்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கொடுத்துக்கிட்டு ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக் கொடுத்துட்டு ஓகே. அதாவது இது உங்களுக்கு ஆபிஸா ஐபிஎம் பற்றி தெரிஞ்சு தெரியும். நான் புதுசாக ஒரு ஐஎம் கிரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் கொடுக்குறேன். யூசர் நேம்க்கு கன்சோல் ஆக்சஸ் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணாதனால ஓகே இதே பாஸ்வேர்டு அவங்க ரேண்டம் வச்சுக்கிட்டோம். இதை டிக் பண்ணால் அவங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டில் லாகின் பண்ணுவாங்க. அடுத்த டைம்லேருந்து அவங்க புதுசாக நியூ ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொடுத்துக்கிறாங்க. ஓகே ஏதாச்சும் குரூப்பில் ஆட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நான் குரூப்பில் இது வேணால் பாலிசி ஆட் பண்ணுறேன். பாலிசியில் என்ன பண்ணுறேன்னா ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் டேட்டா கொடுத்துறேன். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்னால் என்ன பண்ணும்? ஃபுல் ஆக்சஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் யூசர். இந்த யூசருக்கான சிஎஸ்பி ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. சரி ஓகே. நான் அந்த யூஸரை லாகின் பண்ணி நான் வேணால் கீ கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக நான் இந்த இடத்துல ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுக்குறேன். இந்த ஆக்சஸ் கீ வந்து ரூட் ப்ரிவிலேஜில் இருக்கும். எல்லா ஆக்சஸ் இருக்கும். ஸோ வந்து செக்யூர் பண்ண சொல்ல மோஸ்ட்டாக நான் ரெக்கார்ட் முடிச்சோன்னே ஆஃபீஸாக இந்த கீ டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? கிரியேட் யூஸர் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கீ ஒரு சீக்ரெட் கீ இருக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் என்டையராக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது ஒரு டேப்லேயே வச்சுக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கோத்ரூ பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இதை காப்பி பண்ணிக்கலாம். ஹிண்டில்ஸ் வேறு டாக்குமெண்ட் போட போய்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சேம் ப்ரொவைடர் வந்து ஏடபிள்யூஎஸும் பாஸ் பண்ணுறாங்க. ரீஜியன் பாஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ இதிலே பாஸ் பண்ணுறாங்க. ஒன்று ரீசன் இதில் பாஸ் பண்ணலாம். இன்னொரு ரீசன் எப்படி பண்ணலாம்? சிஎல்ஐயில் பண்ணலாம். சிஎல்ஐயில் வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வேணும். ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் கொடுப்பீங்க ஆபீஸா. கொடுத்தோன்னே உங்களுக்கு யூஸ் கீ நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா? மோஸ்ட்டாக அசூருக்கு நீங்கள் அத்தான்டிகேட் பண்ணிட்டா போதும். ஒன்ஸ் அத்தான்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அசூரில் வந்து ரன் கொடுத்தா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஜஸ்ட் நான் அந்த 2 கோடும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே என்னோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த ஆக்சஸ் கீ இருந்தால் மட்டும் தான் ஏடபிள்யூஎஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஆக்சஸ் கீ பாஸ் பண்ணுறேன். ஓகே இப்போதைக்கு நான் ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் ஜஸ்ட் ஈஸி பாஸ் பண்ணியாச்சு. நான் அது நியூ டேப் வைக்கிறேன். ஆர்எல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு பட் ஆனால் ஏடபிள்யூஎஸ் பிளகின்ஸ் தேவை. ஓகே 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 இது என்னன்னு ஜஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸுங்கிறது என்னதுன்னா நம்ம என்ன இது பண்ண போகிறோம் ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். இப்போ S3னா S3 ரிசோர்ஸ் வரும். இப்போ ஏடபிள்யூஎஸ் EC2னா இன்ஸ்டன்ஸ்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் ஆகும். இந்தமாரி விபிசினா விபிசி ப்ரொவைட் ஆகும். என்டையராக எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேவா? அதில் பண்ணுறேன்னா நான் என்ன ரிசோர்ஸ் பண்ணுறேன் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட்டாக இந்த நேம் தான் இருக்கும். வேறு எந்த நேம் இருக்காது. ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸையும் கொடுத்தா மட்டும் தான் இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஸ் ஆகும். நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோர் EC2 கொடுத்தா ப்ரொவிஸ் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. அடுத்து எக்ஸாம்பிளுங்கிறது நம்ம நேம் வைக்கிறோம். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். ஓகேவா? நான் வந்து ஓகே
மைன் டெஸ்டிங் ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஓகேவா? இதில் ஐஏஎம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா? ஓகே, ஏஎம்ஐ சாரி, ஐஏஎம் இல்லை ஏஎம்ஐ. அது வந்து இமேஜுக்கு தகுந்த ஐடி இருக்கும் ஓகேவா? இப்போ நான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா? லான்ச் இன்ஸ்டன்ஸில் பார்த்தா எனக்கு வந்து இங்கே வந்து ஏஎம்ஐ ஐடின்னு இருக்குது ஓகேவா? இது என்ன ஏஎம்ஐ ஐடினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உபுண்டு கொடுத்தா அந்த இடத்துல மாறும் ஓகேவா? யூனிக்காக இருக்கிறதுக்கு சொல்ல இந்த ஏஎம்ஐ ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லினக்ஸுக்கு ஒவ்வொரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்குன்னு எனக்கு வந்து ஏஎம்ஐ ஐடி வந்து யூனிக்காக இருக்குது ஓகேவா? ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அது நீங்கள் வந்து ஓகே வெர்ஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைஸ் மாற மாற அதுவும் சேஞ்ச் ஆகும், சம்திங் அதுவும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா? ஏன்னா இந்த ஏஎம்ஐ வச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும், அது ஓகே இது வந்து அமேசான் லினக்ஸ், அமேசான் லினக்ஸில் எனக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, இந்தமாரி ப்ரொடியூசன் ஆகும். ஆமாம், ஆஃபீஸாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் அத்தனைக்கு அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலேயே மோஸ்ட்டாக 2024 இந்த இது இருக்குது ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன்னா ஏஎம்ஐ ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக வெர்ஷன் பொறுத்து தான் லினக்ஸ் ஓகேவா? ஓகே, இதில் நான் வந்து இந்த ஏஎம்ஐ ஐடியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஏஎம்ஐ ஐடியில் நான் ப்ரொவிஷன் அமைச்சிடுறேன். அடுத்து என்னது இன்ஸ்டன்ஸ் டைப் என்னது T2 மைக்ரோ. T2 மைக்ரோனா எனக்கு வந்து ஃப்ரீ டயர் அந்த இன்ஸ்டன்ஸ் தான். எனக்கு வந்து அது வேணாம், எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். மேபி T2 டயரில் ப்ரொவிஷன் பண்ணணும். எனக்கு ப்ரொவிஷன் பண்ணாலும் என்னென்னா T2 டாட் மீடியமில் ப்ரொவிஷன் பண்ணேன் இந்த மாதிரி சொல்கிறேன் ஓகேவா? ஜஸ்ட்டு நான் T2 டாட் மீடியம் போட்டால் எனக்கு 10 GB ரேமில் வரும், 2 CPU 4 GB ரேமில் வரும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வேறு சில இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவங்க ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ஜஸ்ட் அஃபீஷியல் டெராஃபார்ம் வெப்சைட்ல உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும் ஓகேவா? இது வந்து இசிஎஸ் எப்படி ப்ரொவிஷன் பண்ணலாம், மாடல் கிளஸ்டர் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் இருக்கும். ஓகே, இதில் என்ன கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக. ஓகே, சேம் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸில் ஏஎம்ஐ பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணி பேசுவாங்க, அதே சமயம் யூசர் டேட்டா பாஸ் பண்ணியிருக்காங்க. யூசர் டேட்டான்னு என்ன பண்ணும், ரன் ஆகிறப்ப அபிஸாக இன்டர்னல் மூவ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் கவுண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. கவுண்ட்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ண புரியும். ஓகே, என்னென்ன இருக்குன்னு நான் ஜஸ்ட்டு கவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு எனக்கு வந்து 2% வேணும்னு சொல்கிறேன் ஓகேவா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இதில் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேவா? இன்ஸ்டன்ஸ், அதாவது என்னோட இன்ஸ்டன்ஸில். ஓகே, இது வந்துட்டு சரி.
ஓகே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் டெராஃபார்ம் கொடுத்துருக்குறேன். டெராஃபார்ம் தான் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே டெராஃபார்ம் எனக்கு இருக்குது. ஓகேவா பேக்கேஜஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்கேடிஏயா டெராஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். அதுக்கு என்ன கமெண்ட் விஏ. ஓகே நான் ஜஸ்ட் மெயின் டாட் டிஎஃப்னு வச்சுக்கிறேன். மெயின் டாட் டிஎஃப். டிஎஃப்னா டெராஃபார்ம். ஓகே நான் அதுக்கு முன்னாடி போய் கோடு காப்பி பண்ணிக்கிறேன். என்னுடைய கோடு வந்து இதில் ஆஃபீஸில் இருக்குது. இப்போதைக்கு பேசிக்காக எனக்கு வந்து இந்த ரீஜனில் எனக்கு வந்து ஆக்சஸிக்கு செக்யூரிட்டி பாஸ் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா என்விரான்மெண்ட் ஏரியாவில் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸில் இந்த ஐஎம்ஐடி அதாவது உபுண்டுவில் எனக்கு T2 மைக்ரோவில் 2 அக்கௌண்ட் ப்ரொவிஷன் பண்ண சொல்ல வரேன். ஓகேவா லிஸ்ட்டு வச்சுட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து கோட் மட்டும் போட்டாச்சு, வேறு எதுவும் பண்ணல. டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா இப்போ என்ன பேக்கேஜ் கொடுக்கணும்னா டெராஃபார்ம் இனிட்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா எனக்கு வந்து இப்போ ப்ரொவைடர் வந்து ஏடபிள்யூஎஸ் நான் பார்த்துருச்சு. ஏடபிள்யூஎஸ்க்கான வெர்ஷன் 5 அதாவது லேட்டஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணுது. டெராஃபார்ம் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைஸ்டு. அதாவது ஏடபிள்யூஎஸ்க்கான டிபெண்டன்சி எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் எல்லாம் கொடுத்துறேன். எனக்கு எது தெரியாது, எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து டாட் டெராஃபார்ம்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஓகேவா அதுக்குள்ளே மூவ் ஆன் பண்ணி பார்க்குறேன். அதுக்குள்ளே ப்ரொவைடர்ஸ் இருக்குது. ப்ரொவைடர்ஸில் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும், எனக்கு ஏடபிள்யூஎஸ் தான் இருக்கும். அதோடைய ரெஜிஸ்ட்ரி அதாவது ரெபாசிட்டரி டெராஃபார்மில் அவன் ஏடபிள்யூஎஸ் எப்படி ரன் பண்ணுவோம் அந்த ரெஜிஸ்ட்ரிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா ஜஸ்ட் உள்ள போனால் உங்களுக்கு பைனரி ஃபைல்ஸ் தான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வரும். ஓகேவா ஒயிட் தான் இருக்கும். இல்லை ஏடபிள்யூஎஸ் இதுக்கான வெர்ஷன் அவங்க வந்து லேட்டஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்னா அந்த ப்ரொவைடரில் மாற்றிக்கலாம். ஓகேவா போயிட்டு போட்டால் உள்ள ஆஃபீஸாக பைனரி ஃபைல் தான் இருக்கும். உங்களால் ரீட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு காட்டுறேன். லினக்ஸில் AMD நான் யூஸ் பண்ணுறேன். மேபி ARM64 கிராவிட்டான் யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி புல் ஆயிருக்கும். இதெல்லாம் எதை வச்சு கொண்டு வருது உங்களுக்கு, இந்த இதில் வந்து பைனரி ஃபைல் இருக்குது. நான் என்ன ரன் பண்ணணும், இந்த AWS ப்ரொவைடர் தான் ரன் பண்ணும். இது AWS ப்ரொவைடர் ரன் பண்ண ஆஃபீஸ் தான் என்னோட AWSல இருக்கிறத கிரியேட் பண்ண ஆரம்பிச்ச ரிசோர்ஸை. ஜஸ்ட்டு நான் பின்னாடி போய்க்கிறேன். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணேன், டெராஃபார்ம் இனிட்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா அடுத்து டெராஃபார்ம் பிளான்னு ஒரு கமெண்ட் இருக்குது. டெராஃபார்ம் பிளான்னா நான் ரன் பண்ணுறது முன்னாடி ப்ரீ ரெக்வஸ்ட் செக் பண்ணுறேன். ஓகே இது ரன் ஆகுமா இல்லையா, அதுலேயே யாரும் இருந்துச்சுன்னா த்ரோ பண்ணும். ஓகேவா ஓகே டெராஃபார்ம் பிளான்னா எனக்கு வந்து பிளான் பண்ணும். ஓகே இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லி. ஓகே எனக்கு வந்து 2 இது ஆட் ஆகுது. ஒன்று வந்து அது 2 கவுண்ட் 2 இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகுது. ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸு எனக்கு ரெண்டுமே ஆஃபீஸாக மை டெஸ்டிங் தான் நேமில் க்ரியேட் ஆகும். நான் வந்து இதை AMA மட்டும் தான் கொடுத்தேன். இதெல்லாம் நீங்கள் இன்னும் பாஸ் பண்ணலாம். அதாவது அஃபீஷியல் டாக்குமெண்ட் இதெல்லாம் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரன் ஆகும். இது பாஸ் பண்ணாலும் ரன் ஆகும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் VPC கிரியேட் பண்ணி அந்த VPCயோடைய சப்நெட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணி, ஏன்னா ஆஃபீஸாக இன்ஸ்டன்ஸுங்கிற ஒரு VPCக்குள்ளே வரும். இப்போ நான் கிரியேட் பண்ணால் எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற இதில் வரும். புரியுது என்ன சொல்கிறேன்னு. இந்தமாரி நீங்கள் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனும் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் கீ ஒன்று ஜென்ரேட் பண்ணாங்க. அந்த கீ வந்து S3ல என்ன பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணணும், இந்தமாரி நீங்களே ஒவ்வொன்றா அடுத்து ட்ரை பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ ஆஃபீஸில் இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க. இன்ஸ்டன்ஸுக்கு வந்து இன்போர்ட் என்ன செட் பண்ணணும், அவுட்போர்ட் என்ன செட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் எக்ரெஸ் எல்லாமே பண்ணலாம். பட் ஸ்டில் பேசிக்காக இப்படி தான் ரன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது ஜஸ்ட்டு இதை எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணி பார்க்கணும். பட் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அஃபிஷியல் டாக்குமெண்ட் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேவா ஜஸ்ட் இப்போதைக்கு நான் பார்க்குறேன் எனக்கு கிரியேட் ஆயிருக்குது. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பிளான் பண்ணால் எனக்கு வந்து எரர் வச்சுன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணும். ஓகே எனக்கு இப்போ கரண்ட் படி 2 இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் பண்ணும். நான் என்னுடைய AWS போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு. ஆஃபீஸாக இந்த ரீஜனில் எனக்கு வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து ரன் பண்ணணும்னா டெராஃபார்ம் அப்ளைன்னு ஒரு கமெண்ட். ஓகேவா
Terraform அப்ளை. அப்ளை பண்ணா சேம் பிளான் பண்ற மாரி தான் எனக்கு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோன்னு கேட்கும் ஆப்வியஸா. ஓகே. எனக்கு வந்து 2 ரிசோர்ஸ் ஆட் பண்ணுது. உங்களுக்கு வந்து வேணும்னா எஸ் இல்லைன்னா நோ குடுங்கன்னு கேட்குது. நான் என்ன குடுக்குறேன்? எஸ். ஆப்வியஸா எஸ் குடுத்தோனே எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. AWS இன்ஸ்டன்ஸ் மை டெஸ்டிங் 1, மை டெஸ்டிங் 2ன்னு சொல்லி 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டன்ஸ் நேம கெட் பண்ணி நெறைய இருக்கும். நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. நான் போய் என்னுடைய AWSல போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். வேற ஏதாச்சும் கிரியேட் ஆகுதான்னு. ஓகே. எனக்கு இன்னும் 2 இன்ஸ்டன்ஸ் செகண்ட்ஸ்ல கிரியேட் ஆயிருச்சு. இந்த மாரி 1000 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ண முடியும். இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்ல வரல. நீங்க வந்து ஒரு பிரைவேட் கிளவுடா இருக்கட்டும், சப்நெட்டா இருக்கட்டும், அத நீங்க இந்த இடத்துல வந்து நீங்களே எடுத்து கிரியேட் பண்ணணும். நான் வேணா டாஸ்க் தரேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்வான்ஸான டாஸ்க் இருக்கு என்கிட்ட ஒண்ணு. ஜஸ்ட் நீங்க பண்ணத வச்சு தான் பண்ண முடியும். பட் நீங்க நெறைய ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 1 டேல பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த வீக் டைம் எடுத்துக்கங்க. Terraform அது பண்ணிட்டீங்கன்னா, ஆப்வியஸா Terraform மாஸ்டர் பண்ண மாரி ஆயிரும். கோட் என்கிட்ட இருக்கு. பட் கோட பார்க்க வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோட ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஓகே ப்ரொவிஷன் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. எனக்கு என்ன இருக்கு? 2 இது ப்ரொவிஷன் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு இது ப்ரொவிஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவுண்ட் 2ங்கிறத 3ன்னு இன்கிரீஸ் பண்றேன். ஓகேவா? ஏன் main.tf ஆர் எல்ஸ் நான் வந்து ஓகே. இப்படி பண்றதுக்கு நான் உள்ள இருக்கதா ஒண்ணு டெலீட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே. அப் ஆயிருச்சு. ஒரு இன்ஸ்டன்ஸ் அப் ஆயிருச்சு. நான் என்ன பண்றேன்? டெர்மினேட் பண்றேன். ஓகேவா? இது நான் மேனுவலா பண்றேன். ஆப்வியஸா நான் இன்ஃப்ரா வச்சு பண்ணல. மேபி நான் கம்பெனி சென்டர கேட்கலாம். அவன் ஆப்வியஸா ஒரு இன்ஃப்ரா ப்ரொவிஷன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் மேபி வேற யாரோ ஒரு யூசர் தெரியாம வந்து டெலீட் பண்ணிட்டானுங்க. நான் வந்து திருப்பி என்ன பண்றேன்னா, அப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகே. எனக்கு இன்னும் அது டெலீட் ஆகல. டெலீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. டெர்மினேட் ஆச்சு. திருப்பி நான் என்ன பண்றேன்? அப்ளை பண்றேன். ஓகே. எனக்கு இப்போ வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆட் ஆகுது. ஏன் ஒரு ரிசோர்ஸ் ஆட் ஆகுது? ஏன்னா ஒண்ணு தான் நான் டெலீட் பண்ணேன். புரியுதா? இப்போ VPCல நீங்க நெறைய கான்ஃபிகரேஷன் எடிட் பண்ணியிருப்பீங்க. தெரியாம ஒண்ணு டெலீட் ஆயிருச்சு. என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா திருப்பி நான் அப்ளை பண்ணலாம். ஏன் நான் 2 கிரியேட் பண்ணேன். இப்போ ஆப்வியஸா அப்ளை பண்ணி தான் நம்ம யூஸ் கேஸ் படி 2 கிரியேட் ஆகணும்ல. ஏன்னா ஸ்டேட் மேனேஜ் பண்ணுது. அதனால என்ன ஆகுது? டெலீட் ஆனது மட்டும் நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. இப்போ ஜஸ்ட் ஒண்ணு தான் கிரியேட் ஆகும். டெலீட் ஆனா மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி 2 இல்ல 1 தானே இருக்கு. கிரியேட் ஆகுது. 2 கிரியேட் ஆகும். 1 தான் கிரியேட் ஆகும். நமக்கு டிசைட் கவுண்ட் வந்து 2 தான் இருக்கும். இப்போ இன்னொன்னு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா அந்த கோட் வந்து என்டையரா ஃபுல்லா ரன் பண்ண போறதில்ல. நீங்க டெலீட் பண்ணத ரீகிரியேட் பண்ண போகுது அவ்வளோதான். இப்போ நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ மொத்த இன்ஃபோவும் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு கிளையண்ட்டுக்கு பண்ணிட்டேன். திடீர்னு அந்த கிளையண்ட் எனக்கு வேணாம போறான்னா, ஜஸ்ட் நான் வந்து Terraform டெஸ்ட்ராய் குடுத்தேன்னா என்ன ஆகும்? என்டையரா எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிரும். இப்போ அப்ளை பண்ணா ஆப்வியஸா உங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல. ஓகே. ஃபியூ செகண்ட் வெயிட் ஆகட்டும். நீங்க இதே என்ன கொஞ்சம் அட்வான்ஸா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு VPC கிரியேட் பண்றேன். VPC கிரியேட் பண்ணிட்டா அந்த இடத்துல வேர் டாட் VPC ஐடின்னு கேட் பண்ணா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். அந்த ஐடி எடுத்துட்டு நான் டெஸ்ட் கேஸ் குடுக்குறேன். ஆப்வியஸா அத முடிச்சுட்டு நான் ஒரு ஆர்க்கிடெக்சர் மாரி குடுக்குறேன் டயகிராம் போட்டு. அத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ம். ஓகே. நான் வந்து என்ன பண்றேன்? Terraform டெஸ்ட்ராய். ஓகே. எனக்கு செக் பண்ணுது. இது 2 மட்டும் டெஸ்ட்ராய் பண்ண சொல்லுது. அதாவது 2 டெஸ்ட்ராய் இது 2 தான் எனக்கு வந்து கோட்ல கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்வியஸா இது 2யும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோமா இல்லையான்னு கேட்குது. நான் என்ன குடுக்குறேன்? எஸ் குடுக்குறேன். எஸ் குடுத்தா ஆப்வியஸா எனக்கு வந்து 2மே டெஸ்ட்ராய் ஆயிரும். நீங்க VPC எல்லாமே Azureல எக்ஸாக்ட்டா அதேதான். VNet கிரியேட் பண்ணுவீங்க, சப்நெட் கிரியேட் பண்ணுவீங்க, ஈஸி VM ப்ரொவிஷன் பண்ணுவீங்க. ஓகே. நான் இதில போய் இந்த இத மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. நான் கீ வந்து 2மே டெலீட் பண்ணிட்டேன்.
செக்யூரிட்டி ரீசனுக்கோசரம் ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.